ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் அகாடமி. இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நமக்கு யூஜிசி நெட் ஜூன் 2024க்கான எக்ஸாமினேஷன் கடந்த ஜூன் 18ஆம் தேதி நடந்தது. அதைத் தொடர்ந்து அதில் சில குளறுபடிகள் இருப்பதன் காரணமாக அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அன்ஃபேர் இஷ்யூஸ் நடந்ததுனால, எக்ஸாமினேஷனில் நடந்ததுனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் அடுத்த நாளே 19/6/2024 அன்று ரத்து செய்யப்பட்டது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்டிஏ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மீட்டிங் கமிட்டியெல்லாம் போட்டு பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ முடிவு எடுத்துட்டு ஃப்ரெஷ் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில எக்ஸாமினேஷனுடைய டேட்ஸை ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. யூஜிசி நெட், சிஎஸ்ஆர் நெட் இந்த ரெண்டுத்துக்கான எக்ஸாமினேஷன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள். ஸோ நமக்கு என்டிஏ கேலண்டர் ஃபார் அப்கமிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் டு இன்ஃபார்ம் ஆல் கன்சர்ன்டு கேண்டிடேட்ஸ் that due to certain unavoidable circumstances a national testing agency examination postponed and cancelled. Fresh dates for this examination have been finalized as per details given below அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இது நம்ம பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவான ஒரு ஃபைனலைஸ்டு டேட்டு தான் அப்படின்னு தான் சொல்லணும். 24 நேஷ்னல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஜூலை 2024 அன்றைக்கி நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எந்த மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2023 வரைக்குமே சிபிடி மோடில் நடந்துட்டு வந்துச்சு. திடீர்னு என்ன நம்மளுக்கு சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் சிபிடி மோடில் கண்டக்ட் பண்ணலை, நாங்கள் ஓஎம்ஆரில் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஓஎம்ஆரில் கண்டக்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே ஓஎம்ஆரில் கொண்டு வந்த போது அதில் மோசடிகள் நடந்திருக்கு. கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது நமக்கு. இப்போ என்டிஏ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிபிடி மோடில் நாங்கள் இந்த எக்ஸாமினேஷனை ஜூன் 2024 கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் இங்கே மென்ஷன் பண்ணி, எந்த எக்ஸாமினேஷன், எந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம், எந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஆர் நெட்டு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் 25லேருந்து 27 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி சிபிடி மோடில் தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தென் அடுத்தது அது இதே மாதிரி கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அது ரொம்ப நெருக்கத்தில் கேன்சல் பண்ணதுனால அது முன்னாடி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே யூஜிசி நெட்டு நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் ஆனதுனால ஸோ அதை ஆகஸ்ட் மாதத்தில் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன் எனக்கு தெரிஞ்சு. யூஜிசி நெட் ஜூன் 2024 சைக்கிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை பிட்வீன் 21 ஆகஸ்ட் 2024லேருந்து செப்டம்பர் 4, 2024 வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் யூஜிசி நெட் ஜூன் 2024 எக்ஸாமினேஷன் செஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெட் எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆன உடனே நீங்கள் ப்ரிப்ரேஷனை விடாமல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஏன்னா எப்போ வரும்ன்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ போயிடுச்சு. இப்போ வந்துடுச்சு, ரீஷெடியூலுக்கான டேட்ஸ் போச்சு. ஸோ இன்னும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ரொம்ப க்ரோவப்பாக கொண்டு போகணும், கெயின் பண்ணணும். நல்லா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் படிக்காமல் போனதானே மிஸ்டேக் பண்ணீங்களோ, என்னென்னலாம் படிக்காமல் விட்டீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அந்த கேள்வித்தாளை பார்த்த உடனே என்னென்ன ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இந்த சிபிடி மோடில் நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நிறைய விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை கொண்டு போகணும். நிறைய நாள் இருக்குது. இப்போ 21 ஆகஸ்ட் 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த டைம்குள்ளே எவ்வளோ சிலபஸ் அழகாக உங்களால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அழகாக கவர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நீங்கள் படிக்காமல் இருந்திருப்பீங்க. இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கு எப்படி படிக்கணும், செகண்ட் பேப்பருக்கு எப்படி படிக்கணுன்ற திட்டவட்டங்கள்லாம் நம்ம நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி பிளான் நம்ம நிறைய போட்டிருக்கோம். எப்படி நம்ம படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி சிலபஸ் வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தொடர் வரிசை வினாக்களை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மட்டுமே யூடியூப் சேனலில் மட்டுமே நமக்கு
400க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் அதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா அதிலலாம் இதைவிடவும் எண்ணிக்கையில் அதிகமான வினாக்கள் வந்து போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஆயிரக்கணக்கான வினாக்கள் வந்து உங்களுக்கு பதிவிடப்பட்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாமே உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கான ஒரு வழி, உங்களோட ப்ரிப்ரேஷனை கெய்னிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ஜூன் 2024 எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.